வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். நமக்கு எல்லா புக்குமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்டர்ஸில் எல்லா புக்குமே சேர்த்து விற்கும், ஸோ அதை வாங்குவாங்க. ஸோ அதுவும் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்மளால் வாங்க முடியாது. ஸோ நான் எப்படி ஈஸியான முறையில் இந்த புக்கெலாம் வாங்கினேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டைமில் சரி ஓகே பிடிஎஃப்பில் இருக்குது வாங்கி ஜெராக்ஸ் போட்டு படிக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ அதற்கான தீர்வாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் எப்படி இவ்வளோ புக்கை வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆரம்பிக்கலாமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பழைய புக்கிலேருந்து இப்போ இருக்கிற எல்லா புக் வரைக்குமே இருக்குது, ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் புக்கை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக போட்டு படிக்கலாம். ஸோ நீங்களே பார்க்குறீங்கல்ல, தெரியுதில்ல, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ பிரிண்ட்டுமே என்ன பண்ணுறதில்ல, இப்போ அவ்வளோ தெளிவாக இருக்கிறதில்ல. இதில் நம்ம ஒரு டைம் அண்டர்லைன் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப மீண்டும் நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி படிக்கிறோம் அண்டர்லைன் பண்ணுறோம் அப்படின்னால என்ன ஆகிடுது, அதில் இருக்கிற அந்த இங்கோட நம்ம அண்டர்லைன் பண்ணுறதும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுது. அப்போ வேறு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புக்கில் படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி என்னென்னா, நமக்கு தெரியும் இல்லையா, பழைய புக்கு கடைகள், இந்த இரும்பு ஜாமான்கள்லாம் போடுறாங்க இல்லையா, ஸோ அந்த கடையில் போய் தான் நான் எல்லா புக்குமே வாங்கினேன். என்கிட்ட இருக்கிற எல்லா புக்குமே பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புக்குக்கு அட்டை கிடைக்காது. ஸோ என்கிட்ட இருக்கிற அட்டையை வச்சு நான் தைச்சிக்கிட்டேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறது எல்லாமே ஃபஸ்ட்டு இருந்த ஓல்டு புக்ஸ். இதெல்லாம் இப்போ காட்டுற எல்லாமே ஃபஸ்ட்டு இருந்த ஓல்டு புக்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற நியூ புக் வரைக்குமே பழைய புக்கு கிடைக்கும், அல்லது அந்த கைலாங்கடைக்கோ போனோம் அப்படின்னா நமக்கு எல்லா புக்குமே கிடைக்கும், ஓகேவா? ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாராலையுமே இந்த காலகட்டத்தில் வாங்க முடியாது. ஒன்று என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக கவர்மெண்ட்லேயே ஆர்டர் பண்ணி நம்ம ஒரு மெயிலேஜில் இருந்தால் 2 புக்கு வாங்க முடியும். ஸோ அப்படி ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரேட்டு ரொம்ப ஹையாக வரும். அதே சமயம் ஒரே மெயிலேஜில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நிறைய புக்ஸ் நம்மளால் வாங்க முடியாது. இதே மாதிரி புக்ஸ் தனியாக விற்கிற கடையில் போய் வாங்கினாலும் ஒரு புக்கும் என்ன சொல்கிறாங்க, 200 250 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் அதிகமே வாங்க முடியாது, எல்லாராலையும் வாங்க முடியாது, ஓகேவா? ஸோ ஒரு சிலரால் வாங்க முடியும், வசதி படைச்சவர்களால் வாங்க முடியும். ஸோ எல்லாராலையும் வாங்க முடியாது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ புதுசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பழைய புக் கடைக்கு போனோம் அப்படின்னா யூஸ் பண்ணாத புக்கிலேருந்து எல்லா புக்குமே இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் நம்ம தேடி எடுத்துக்கிட்டு வரலதில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா புக்கையும் பார்த்திங்க அப்படின்னா நான் அப்படி தான் எடுத்தேன். அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு புக்கோட ரேட் வயசில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ வெயிட் போட்டு 1 kg 40 rupees 50 rupees அப்படிங்கிற மெத்தடில் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊரில் எங்கே பழைய புக்கு கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா ஸோ கன்ஃபார்மாக போய் தேடி எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம அங்கே போய் என்ன பண்ணணும், ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை, அட்டை இருக்காது. ஸோ ஒரு புக்காக தேடி பொறுமையாக எடுத்துக்கிட்டு வாங்கலாம். அப்புறம் இன்னொன்று பண்ணலாம், ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்களா, ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க இப்போ முடியும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த புக்கை கண்டிப்பாக நமக்கு தருவாங்க. அவங்க மோஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸ் எல்லாம் இடைக்கி தான் போடுறாங்க. ஸோ அதை தவிர்த்துட்டு நாம் அவங்கக்கிட்ட ஒரு குறைந்த காசு கொடுத்து கூட வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, ஸோ இந்த 2 புக்கு தான் எனக்கு என்ன பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி பழைய புக்கு கடையிலையோ அல்லது ஸ்கூல் பசங்கக்கிட்ட இருந்தோ கிடைக்கல. ஸோ இந்த 2 புக்ஸு மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களோட மெயில் ஐடியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கவர்மெண்ட்டிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கினோம், ஓகேவா? ஸோ இவ்வளோ புக்கு இருக்கு இல்லையா, இவ்வளோ புக்கு நான் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ இவ்வளோ மொத்த புக்குமே ஒரு 1100 கரெக்டாக சொல்லணும்னா 1200க்குள்ளேயே வாங்கிட்டோம். ஸோ இதை மாதிரி இன்னும் முக்கியமான வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.